My dear student, this is class 2 maths chapter 1ல example 1.10 பார்க்க போகிறோம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து அதை யூஸ் பண்ணி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோமா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. 4325 ரெண்டு முறை எழுதிக்கோங்க. 4325. ஸோ ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ரோ பை காலம் 10th படித்தோம் இல்லையா, அதே தான். 4 × 4 16, 3 × 2 6. அப்புறம் செகண்ட் காலம் போயிடலாம். 4 × 3 12, 3 × 5 15. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ வந்துடலாம். 2 × 4 8, 5 × 2 10. அடுத்து செகண்ட் காலம் 2 × 3 6, 5 × 5 25. ஸோ ஏ ஸ்கொயருக்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 16 + 6 22, 12 + 15 27, 8 + 10 18, 25 + 6 31. ஸோ இதுதான் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வருவோமா? ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்ஐ2 ஈக்குவல் டு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, ஏ ஸ்கொயர் நமக்கு கிடைச்ச ஆன்சர் இங்கே எடுத்து வச்சுருவோம். 22 27 18 31 ஆச்சு. அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏ என்ன? 4325. அது எடுத்து இங்கே வச்சுருவோம். அடுத்து என்ன வேணும்? ஒய் இன்ட்டு ஐ2. ஐ2னா 1001. ஓகேவா? சரி, ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 0 0 0 0. ஓகே, ஸோ ஈக்குவேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த எக்ஸ் இங்கே உள்ளே கொடுத்துருவோம், ஒய்யை வந்து இதுக்கு உள்ளே கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போது 22 27 18 31 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸை உள்ளே கொடுத்துருவோமா? 4 × x 4x, அடுத்து 3x 2x 5x. எக்ஸை உள்ளே கொடுத்துட்டோம். அடுத்து இங்கே ஒய் உள்ளே கொடுத்துருவோமா? y × 1 y, y × 0 0, அகெயின் 0, y × 1 y ஈக்குவல் டு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, இந்த மூணு மேட்ரிக்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 22 + 4x + y, அதாவது கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்கள். 27 + 3x, 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் அப்படியே விட்டுரும். அடுத்து 18 2x 0, அப்போ 18 + 2x அப்படியே விட்டுருமா? அடுத்து ஃபோர்த்து டேர்ம், அதாவது 31 + 5x + y ஈக்குவல் டு 0 0 0 0. ஓகே, இப்போ எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிடுவோம். பாருங்கள், இதுதான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும். 27 + 3x = 0. தட் மீன்ஸ் 27 = -3x. அப்போது x = 27/-3. ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? -9 வந்துடும். அதாவது x = -9. ஓகே, அடுத்து y எதில் வருது பாருங்கள், இந்த டேர்ம் தான் வருது y. அப்போ 22 + 4x, எக்ஸுக்கு பதிலாக -9 போட்டுக்கலாமா? ஏன்னா கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒய் = 0. இப்போ நான் ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி பேரெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 22 என்ன ஆகும்? -22 ஆகிடும். இது வந்து 4 × 9 வந்து -36, அந்தாட்ட போனால் +36. இப்போ 36ல் 22 கழிச்சிருவோமா? 4 1, அதாவது y = 14. புரியுதா? இப்போ நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். x = -9, y = 14. இப்போது மறுபடியும் இந்த ஈக்குவேஷனுக்கு வரும். இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் கொடுத்து அந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுறோம். பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -9 × a ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 14 × i2 1001 ஈக்குவல் டு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ நான் ரீரைட் பண்ணிட்டேன். இப்போ ஏ ஸ்கொயர் -9a ப்ளஸ் 14 × 1 என்ன? இதை 14i2ன்னே வச்சுக்கலாமா? ஓகே, 14i2 ஈக்குவல் டு இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸினோட வேல்யூ 0 தான். ஓகே, 0ன்னே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது என்டையர் ஈக்குவேஷனை ஏ இன்வெர்ஸால் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது ஏ ஸ்கொயர் × ஏ இன்வெர்ஸ் -9a × a inverse plus 14
I2 into A inverse equal to 0. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது A square into A inverse என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மைனஸ் பவர் இருக்கு இல்லையா, அதை அடிச்சு போட்டோம்னா A பவர் 1 வந்துடும். அதாவது A தான் கிடைக்கும். அதே போல் A into A inverse வந்து I வந்துடும். ஓகேவா? A into A inverse என்ன வந்துடும்? I வந்துடும். இது வந்து ஆர்டர் 2ன்றதுனால I2ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து A இன்வர்ஸை ஐயால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இது 1 மாதிரி நமக்கு. அப்போது A இன்வர்ஸை ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது A இன்வர்ஸ் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த இடத்துல A ஸ்கொயர் இன்ட்டு A இன்வர்ஸ்க்கு என்ன கிடைச்சிது? எனக்கு A கிடைச்சது. ஒரு A போட்டுக்கலாம். -9 அப்படியே ஏவையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் I கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ 9I அல்லது I2 எதுன்னா எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 மாதிரி அப்படின்னு சொன்னேன். இதனோட வேல்யூ 1 தான் உன்னோட டெட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ 14 + 14 A இன்வர்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வேணும்? A இன்வர்ஸ் தான் வேணும். அப்போது A இன்வர்ஸ் இருக்கிற இந்த டேர்மை இங்கே ஹோல்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த A அந்தாட்ட போனதுன்னா -A ஆகிடும். இந்த டேர்ம் அந்தாட்ட போனதுன்னா ப்ளஸ் ஆகிடும். 9I2 - A. ஓகேவா? சரி, அடுத்து நமக்கு என்ன வேணும்? A இன்வர்ஸ் தானே வேணும். அப்போ A இன்வர்ஸ் இங்கே வச்சுட்டு 14 அந்த சைடு போனால் 1/14. மீதியெல்லாம் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். 9 இன்ட்டு I2க்கு பதிலாக 1001 மைனஸ் Aக்கு பதிலாக A எவ்வளோ? 4325. அது இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் A இன்வர்ஸ்க்கு. நல்லா கவனிங்க. 1/14 அப்படியே எடுத்துக்கோங்க. 9 உள்ளே கொடுத்துருவோமா? 9009 மைனஸ் 4325. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அதை. அதாவது A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/14. 9ல் 4 கழிச்சா 5. 0 -3 அப்படியே வரும். 0 -2 அப்படியே வரும். 9 - 5 4. ஸோ இது தாங்க அவங்க கேட்ட A இன்வர்ஸ். ஓகே, சம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.